கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு உங்களை பார்த்துதான் பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கிறது. பயப்படாது மகனே, மகளை பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறது. உங்களுடைய காரியங்களை குறித்து, வேலைகளை குறித்து, குடும்ப காரியங்களை குறித்தும், எதிர்காலங்களை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும், சூழ்நிலைகளை குறித்தும், வேலையை குறித்தும், ஊழியங்களை குறித்தும், சரீரத்தின் பலவீனங்களை குறித்தும், எதிர்காலங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆம், ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறார். யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லும். ஆம், யோபு சில நேரங்களிலே பயந்திருக்கக்கூடும். இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்து விடுமோ என்று பயந்திருக்கக்கூடும். அது அப்படியே நடந்துவிட்டது. ஆம், யோபு நினைத்த காரியங்கள் நடந்ததோ என்று நினைத்தாலும் பின் நாட்களில் அது பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார் யோபு. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? பயப்படாதிருங்கள். உங்கள் பயத்திற்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை தந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தை படைத்தவர் சொல்லுகிறார். உங்களை என்னை மீட்டவர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். இயேசு பயத்தை மாற்றுவார். இயேசு கூட நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆம், இயேசு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். வாழ்நாள் முழுதும் சந்தோஷமாயிருங்கள். God bless you. ஆமென்.